ஜோதிடம் என்னும் தெய்வக்கலை மூலமாக என்னை அங்கீகரித்து ஆதரிக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க. மேஷராசிக்கு இந்த பதிவு மூலம் அப்படி என்னதான் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் 3 முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை படைத்து உன் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பிய கந்தா கடம்பா கதிர்வேலா, என் ஜோதிடம் பழிக்க மனதார பாதம் தொட்டு வணங்குகிறேன். மேஷராசி அது நெருப்பு தத்துவம் கொண்ட சரராசிங்க. நெருப்பு ராசியா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா ரொம்ப கோபமா இருப்பாங்க, முரட்டுத்தனமா இருப்பாங்க, தைரியமா இருப்பாங்க, தலைமை பொறுப்போட இருப்பாங்க. இது எல்லாமே கொண்டவங்க தான் இந்த மேஷராசிக்காரங்க. பயம்னா என்னன்னு தெரியாது. எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஒரு கஷ்ட காலமா இருந்தாலும் சரி, தன்னம்பிக்கையோடையும் தைரியமாகவும் எதிர்கொள்ளக்கூடியவங்க. பிடிவாத குணம் கொண்டவங்க. கொஞ்சம் பணம் இருந்தாலும் சரி, அதாவது தனக்குன்னு எடுத்து வைக்காம மற்றவங்களுக்கு அசால்ட்டா செலவு பண்ணிட்டு போயிட்டே இருக்கக்கூடியவங்க. செவ்வாய் பகவானை ஆட்சி அதிபதியாக கொண்டவங்க. சூரிய பகவான் உச்சம், சனி பகவான் நீச்சம். இதுதான் மேஷம். செவ்வாய் பகவான் அதிபதி. மேஷத்தை பொறுத்த வரைக்கும் 3 நட்சத்திரங்கள் இருக்குங்க. இதுல இவங்களை பொறுத்த வரைக்கும் சுறுசுறுப்பா இருப்பாங்க, நிறைய புத்திசாலித்தனமா இருப்பாங்க. ஆணவமோ தலைகணமோ கொஞ்சம் கூட இருக்காது. கம்பீர தோற்றம் இருக்கும். என்ன கொஞ்சம் மூக்குக்கு மேல கோபம் வரும். கோபம் வந்தாவே அவங்க தப்பானவங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க இல்லையா? ஆனா இவங்களுடைய கோபம் அப்படிங்கிறது உண்மைக்கு புறம்பா ஏதாவது ஒரு அநீதி நடந்தா மட்டும்தான் இருக்கும். நியாயம் தர்மம் இதை இவங்க கட்டி காக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. நிறைய பணம் சம்பாதிப்பாங்க. குடும்பத்தை ரொம்ப சந்தோஷமா பார்த்துக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. தான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, சேமிக்க தெரியாது. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, 10 ரூபா இருந்தாலும் அசால்ட்டா மற்றவங்களுக்கு செலவு பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. தனக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லைனாலும் மற்றவங்களுடைய சந்தோஷத்திற்கு குறைவில்லாமல் இருக்கணுங்கிறதுல உறுதியாக செயல்படக்கூடியவங்க. இப்பேற்பட்ட மேஷத்திற்கு தலைப்பை பார்த்திருப்பீங்க. அடிமேல் அடி சொல்லுவாங்க இல்லையா? மத்தளத்துக்கு 2 பக்கம் அடிக்கிற மாதிரி அடிமேல் அடி வாங்கி மறுத்து போயிருக்கீங்க. அட இவ்வளவுதானா, இன்னும் அடி பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு நம்மளோட நிலைமை. இப்படிப்பட்ட கஷ்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மேஷத்திற்கு இனி உயிர் மட்டும்தான்டா மிச்சம், இனி என்கிட்ட இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிற நிலையில தான் இப்போ இருக்கீங்க. ஆனால் இனி ஒரு நல்ல மாற்றத்தை இந்த ஆவணி மாதம் முதல் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. ஓகேங்களா? மேஷ ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. மேஷ ராசிக்காரங்க செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்டவங்க. அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் நட்சத்திரக்காரங்க. ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க. மேஷ ராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்புதான், வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் மேஷராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துட்டு இருக்குங்க. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே மேஷராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் வீட்டில் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மேஷராசிக்காரங்க. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க நீங்க. உங்களுக்கு மேஷராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7 சனியானது ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டுருக்கு. இந்த 7 சனி மூலமாக கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கஷ்ட துன்பங்கள் எல்லாமே உங்களுக்கு படிப்படியாக வர ஆரம்பிச்சிருக்கும். என்னடா இது நம்மளுக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது, கடந்த காலகட்டத்திலேயே கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம், இப்போ இந்த 7 சனி வந்துமே நாங்கள் கஷ்டப்படுறோமே அப்படின்னு நிறைய நபர்கள் ரொம்ப மனசு போட்டு குழப்பிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு இந்த சனியுடைய வக்ர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் இத்தனை நாட்களாக உங்களுக்கு வாழ்க்கையில் மைனஸாக செயல்பட்டு கொண்டுட்டு இருந்தவர் இனி ஒரு 5 மாதங்களுக்கு முழுவதுமாகவே ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறார். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பயிற்சியோட முழு பலன்களும் வரக்கூடிய நாட்களில் முழுமையாக கிடைக்க போகுது. இதன் மூலமாக நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம், நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றமும் வரக்கூடிய 5 மாதங்களுக்கு நிச்சயமாக மேஷராசிக்காரங்க வாழ்க்கையில்
ஏற்பட போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுக்கிர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆச்சுங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களோ அதை அனைத்தும் பெறக்கூடிய ஒரு கடவுளாகவே சுக்கிர பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களையும் நல்ல நல்ல மாற்றங்களையும் நீங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்துட்டு இருக்க அனைத்து நல்ல விஷயங்களையும் உங்களுக்கு விரைவில் சுக்கிர பயிற்சி மூலமாக கிடைக்க போகுது. மேஷ ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்குங்க. மேஷ ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடயே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் மேஷராசிக்காரங்க. மேஷராசிக்காரங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. மேஷராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய மேஷராசிக்காரங்க இருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை தேடி புதுசாக பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். கடந்த காலகட்டங்களில் மேஷராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ படித்து முடிச்சு உடனே ஏதோ கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க. குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இருந்திருக்காது. ஆனால் உங்களுடைய ட்ரீம், உங்களுடைய கனவு, உங்களுடைய லட்சியங்கள் நிறையாவே இருந்திருக்கும். நீங்கள் வந்து ஒரு இனிமேல் வரக்கூடிய நாட்களை நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாபோ, ப்ரைவேட் ஜாபோ, பேங்க் ஜாபோ, நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்க சாமி, வாய்தா மேலே வாய்தா போயிட்டுருக்குது, தீர்ப்பு வந்த மாதிரியே தெரியல, ஆனால் வரவே மாட்டேங்குது அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் உங்களுக்கு சாதகமாகவே விரைவில் வந்து தீர்ப்பு வரும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குதுங்க. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வருங்க. தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி, இல்லற வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி உழைச்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைக்கும் போது அதை பார்த்து ரொம்பவே மனவேதனைப்பட்டிருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. இனி நினச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகுங்க. லாபம் அதிகமாக கிடைக்கும், முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேருங்க. குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும், செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாக இருக்குங்க. பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். தொழில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக மேஷராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது. கடந்த காலகட்டங்களில் மேஷராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய சிக்கலையும் பிரச்சனையுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவங்க. ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா 30, 33, 35, 38 வயது வரைக்குமே நிறைய மேஷராசி ஆண்கள் வந்து திருமண நிலையை அடையாமல் இன்னைக்கு வரைக்குமே கஷ்டப்பட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது உங்களுக்கு தானாகவே தேடி வரும். வாழ்க்கை துணையை இழந்த மேஷராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம், அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. ஒரு சில பேர் பண்ண சொல்கிறாங்க, ஒரு சில பேர் வேண்டாங்கிறாங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சாமி,
சாமி அப்படின்னு நிறைய பேர் குழப்பத்தில் இருப்பீங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக எங்கள் மேஷராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம், ஆனால் எங்களுக்கு குழந்ை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லி கவலைப்பட்டுட்ருக்கீங்க. கண்டிப்பாக இந்த 2025 முடியறதுக்குள்ளே உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்விகளை தந்த ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா அது மேஷராசிக்காரங்க தான். ஏன்னா நல்லா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, நல்லா புரிதலோடு இருந்திருப்பீங்க, திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆகிருக்கும். இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க. வேறு ஜாதி, நல்ல வேலை இல்லை, நல்ல வசதி இல்லை, வீடு இல்லை, காடு இல்லை இப்படின்லாம் சொல்லி ஏதோ ஒன்று சொல்லி தட்டி கழிச்சிருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளதுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்திருப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க, கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ, அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ, நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. நீங்கள் போய் ஒரு மேஷராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு 3 லட்சம் இருக்குதுங்க, 5 லட்சம் இருக்குதுங்க, 10 லட்சம் இருக்குதுங்க, பல லட்சம் இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க. கடன் இல்லாத மேஷராசிக்காரங்க நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு 5 மாதங்களுக்குள்ள நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறதுனால இந்த 2025 முடிஞ்சு நீங்கள் 2026 நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக வரக்கூடிய நாட்களில் மேஷராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய உறவுகளும் உங்களுடைய சொந்தக்காரங்களுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளதுங்க. இவர்களே உங்களை எப்படியாவது அழிச்சிடணும், இவன் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. முடிஞ்ச அளவுக்கு இவர்களிடமிருந்து விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போ வரைக்கும் பார்த்தது மேஷராசியுடைய ஆவணி மாத பொது பலன்கள். இதுக்கப்புறம் நம்ம வந்து நட்சத்திர பலன்களை பார்க்கும்போது எங்களுக்கு வந்து இன்னும் கூடுதல் தகவல்களாக இருக்குங்க. அந்த வகையில் மேஷராசியில் இருக்கிறது அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம். இதோடைய ஆட்சித்தரம் வந்து மேஷராசின்னு சொல்லுவோம். அந்த வகையில் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் இருந்த இழுபறி தன்மை மாறுங்க. தொழிலில் இருந்த மந்த நிலை போகும். கொடுக்கல் வாங்கல் இருந்த சிக்கல்கள் நீங்கும். கண்முன்னே தலை விரித்தாடும் செலவுகளை சமாளிக்க வருமானத்தை தேடி ஓட வேண்டி இருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும். அடுத்ததா பரணி நட்சத்திரம். உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தார் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம்ங்க. குடும்பத்தாரின் வெறுப்புக்கு ஆளாக வேண்டியிருக்கும். செல்வாக்கும் அந்தஸ்தும் பாதிக்கப்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகும். மனதில் விரக்தி மேலோங்கும். தாயாரின் உடல் நலம் பாதிப்படையும். வண்டி வாகனங்களை விரைய செலவு வைக்குங்க. அடுத்ததா கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் கவனம் செலுத்த முடியாமல் போகுங்க. சில சொந்த பந்தங்களை விட்டு பிரிய நேரிடும். சிலருக்கு உறவும் பகையாகும். கணவன் மனைவி உறவு வந்து சூப்பராக இருக்குங்க. ஆரோக்கியம் திருப்தி இருக்கும். அடுத்ததா உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா நவகிரகத்தில் வீற்றிருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அவரை வந்து அர்ச்சனை செய்து தீபமேற்றி வழங்குவதனால வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகுங்க. வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.